மெரினாவில் பனியிலும் வெயிலிலும் இளைஞர்கள் போராடி வரும் நிலையில் ஏசியில் அமர்ந்து நடிகர் சங்கத்தின் போராட்டம் நடத்துவதாக வாலிபர் ஒருவர் கூறியுள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினர் வெள்ளியன்று டி நகரில் உள்ள நடிகர் சங்க வளாகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மௌன போராட்டம் நடத்தினர். அப்போது நடிகர் சங்க வளாகத்திற்கு ஆவேசமாக வந்த வாலிபர் ஒருவர் நடிகர்களை சரமாரியாக திட்டினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மெரினாவில் இரவும் பகலும் பனியிலும் வெயிலிலும் இளைஞர்கள் போராடி வருகின்றனர். ஆனால் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் ஏசியில் மேக்கப் போட்டுக்கொண்டு ஹாயாக நடிகர்கள் இருக்கிறார்கள் என்றும், தைரியம் இருந்தால் கால்நடையாக மெரினா வந்து இளைஞர்களுடன் போராட்டத்தில் ஈடுபடட்டும் என்றும் தெரிவித்தார். தண்ணி இல்லாம சோறு இல்லாம ரோட்ல படுத்து கிடந்துட்டு இருக்கான். இவங்க இங்க வந்து நைட்லாம் தூங்குவாங்களாம், காலை மேக்கப் போட்டு வந்து உட்காந்து உண்ணாவிரதம் வாங்கலாம். இது ஹைலைட் பண்ணுவானா, மக்கள் வந்து ரோட்ல போய் கிடக்கணுமா? எங்க ஒரு கூட்டு முயற்சியா செய்ய வேண்டிய இந்த விஷயத்த ஒரு திசை திருப்புற மாதிரி நடக்குது. இந்த விஷயம் எனக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான் என்னோட கோரிக்கை. இங்க இருந்து எல்லா நடிகர்களும் நடிகர் சங்கத்துல இருந்து கிளம்பி மெரினா கடற்கரைக்கு நடந்தே வரணும். வெயில்ல வந்து அங்க மக்கள் வந்து இளைஞர்கள் எதிர்க்கிறாங்கன்னா, இந்த இளைஞர்களோட பணம் வாழ வச்சுச்சவங்கள, இந்த இளைஞர்களோட போஸ்ட் ஓட்டினா இவதான பால் ஊத்துறான். இவனுங்களை வந்து இவ்வளவு பயப்படுறானுங்கன்னா, அங்க வந்து மக்களோட 2 அடியா கூட வாங்கிட்டு வாடா நிப்போண்டா தமிழ் காட்டுவோண்டான்னு பேசட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த முடிவை வந்து பாத்துக்குவோம். இது நடக்கக்கூடாது. கேட்ட மூட்டு என்ன பண்றானுங்க?